மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது வளர்தமிழ் என்பது. நம்முடைய தமிழ்மொழி என்றென்றும் இளமையானதாகவும் எளிமையானதாகவும் இனிமையானதாகவும் வளமையானதாகவும் இருக்கக்கூடியது. காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது. தமிழ் என்று நினைக்கும் பொழுதே நம்முடைய நெஞ்சில் இனிப்பது, நம்முடைய வாழ்வை செழிக்கச் செய்வது. உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கக்கூடிய தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பற்றித்தான் இந்த பாடத்தில் நாம் கண்டுகொண்டு இருக்கின்றோம். மனித இன பரிணாம வளர்ச்சியினுடைய சிறப்புகளில் ஒன்று மொழி என்பது. மனிதனை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழியானது. அம்மொழிதான் நாம் சிந்திக்க உதவுகின்றது, நாம் சிந்தித்ததை வெளிப்படுத்துவதற்கு உதவுகின்றது. இவ்வுலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகளானது இருக்கின்றன. அவற்றுள் சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவிலும் எழுத்து வடிவிலும் இருக்கின்றன. உலக மொழிகளுள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழக்கூடிய மொழிகளானது மிகச்சிலவாக இருக்கின்றன. அதிலும் செம்மொழி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் என்பது மிகவும் சில மொழிகள்தான். அதில் நம்முடைய தமிழ் மொழியானது அத்தகைய சிறப்பினை பெற்றிருக்கக்கூடிய செம்மொழி என்ற தகுதியினை பெற்றிருக்கின்றது. தமிழ் இலக்கியங்கள் ஓசையினிமை, சொல்லினிமை, பொருளினிமை ஆகியவற்றை கொண்டவை. பல மொழிகளை கற்ற பாரதியார் கூட நான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல இனிமையான மொழியினை எங்கும் கண்டதில்லை என்று வியந்து பாடுகின்றார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயினுடைய தொன்மையை பற்றி பாரதியார் கூறுவது தமிழ்த்தாய்க்கும் பொருத்தமாக அமையும். இலக்கியம் என்பது தோன்றிய பிறகுதான் அதற்குரிய இலக்கண விதிகள் என்பது தோன்றியிருக்க வேண்டும். அவ்வாறு பார்க்கும் பொழுது நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்பது தொல்காப்பியம். அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் என்பது இருந்திருக்க வேண்டும். இதனை நாம் கருத்தில் கொண்டே தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதனை நாம் உணர்கின்றோம். தமிழ் மொழியானது பேசுவதற்கும் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் உகந்த ஒரு மொழியாக இருக்கின்றது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலுமே வளஞ்சொலி எழுத்துக்களாகத்தான் அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி நாம் சென்ற பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடியது தமிழானது சீர்மை மொழியாகவும் பல வளங்கள் நிறைந்த மொழியாகவும் வளர்கின்ற மொழியாகவும் புதுமைமிக்க மொழியாகவும் அறிவியல் தொழில்நுட்ப மொழியாகவும் எவ்வாறு வளர்ந்திருக்கின்றது என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டுணர இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 9 எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எத்தகைய எழுத்துக்களாகவே அமைந்திருக்கின்றன? வளஞ்சொலி எழுத்துக்கள். நன்றி. சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சீர்மை என்றால் ஒழுங்கு, ஒழுக்கம் என்பதை குறிக்கக்கூடிய சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதனுடைய சொற்சிறப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. தமிழ் மொழியினுடைய பல வகை சீர்மைகளானது இருக்கும் பொழுது அதனுடைய சொற்சிறப்பு
சொற்களினுடைய சிறப்பானது மிகவும் குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக உயர்திணை அக்ரிணை என்று இருவகை திணைகளை நாம் அறிவோம். உயர்திணை என்பது யார்? உயர்திணை மனிதர்கள். மனிதர்கள் மட்டும் உயர்திணை. அக்ரிணை என்பது மனிதர் அல்லாது இருக்கக்கூடிய மற்ற உயிருள்ள உயிரற்ற அனைத்தையும் குறிப்பிடக்கூடியது அக்ரிணை என்பது. இந்த இருவகை திணைகளை நாம் அறிகின்றோம். உயர்திணை என்று சொல்லும் பொழுது அதனுடைய எதிர்ச்சொல்லானது உயர்வு என்றால் தாழ்வு என்று அமைய வேண்டும். அதுதான் எதிர்ச்சொல். உயர்வு, தாழ்வு, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், அவ்வாறு தானே அமைய வேண்டும் எதிர்ச்சொல் என்பது. அவ்வாறு இருக்கும் பொழுது உயர்திணை என்று சொல்கின்றோம் என்றால் அதனுடைய எதிர்ச்சொல்லானது தாழ்திணை என்று தான் அமைய வேண்டும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் தாழ்திணை என்று நாம் குறிப்பிடக்கூடாது, அது சரியான சொல்லாக இருக்காது, அது நாம் தாழ்வுபடுத்தி சொல்வதைப் போல ஆகிவிடும் என்று கூறிய காரணத்தினால் அக்ரிணை என்று வழங்கினர். அல் குட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை. தான் சொல்லக்கூடிய சொல்லிலும் ஒரு சீர்மை, ஒரு ஒழுங்குமுறையானது இருக்க வேண்டும் என்பதனை நிரூபித்து காட்டியவர்கள்தான் நம்முடைய முன்னோர்கள். அதனால்தான் உயர்திணை என்பதற்கு எதிர்ச்சொல் அக்ரிணை என்பதை அமைத்தனர். உயர்வு என்றால் தாழ்வு என்றுதான் எதிர்ச்சொல்லானது இருக்க வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று நாம் குறிப்பிடும் பொழுது அது தவறான சொல்லாக மாறிவிடும், அதில் ஒழுங்குமுறை இருக்காது என்று கருதிய காரணத்தினால் உயர்வு அல்லாத திணை, அல் திணை, அக்ரிணை என்று பெயரிட்டனர் நம்முடைய முன்னோர்கள். அதே போலதான் பாகற்காய். பாகற்காய் என்பது கசப்பு சுவையுடையது, கசக்கக்கூடிய ஒன்று. கசப்பாக இருக்கக்கூடிய மருந்து தான் நம்முடைய உடல் நோயை நீக்கக்கூடியது. அத்தகைய கசப்பு சுவையுடைய பாகற்காய்க்கு கசப்புக்காய் என்று கூறலாம். அது கசப்புத்தன்மையுடையது தானே, அதற்கு கசப்புக்காய் அப்படின்னு பெயர் சூட்டலாம். ஆனால் அவ்வாறு கூறாமல் இனிப்பு இல்லாத காய், அதுதான் பாகற்காய். இனிப்பு என்பது அதில் இல்லை, இனிப்பு சுவை என்பது இல்லை. இனிப்பு என்பது இல்லை என்றால் அதற்கு எதிராக இருப்பது கசப்பு, கசப்பு சுவையுடைய காய் அது. அப்போ என்ன செய்யலாம்? பாகு, பாகு குட்டல் அல் குட்டல் காய் என்று நாம் வழங்கலாம் என்று அவர்கள் வழங்கினார்கள். பாகு இல்லாத காய், பாகு என்றால் இனிப்பு, இனிப்பு அல்லாத காய், அதுதான் பாகற்காய் என்று பெயர் வைத்தார்கள். இதனைப் போல பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கதாக இருப்பது நம்முடைய தமிழ் மொழியானது. அதனால்தான் தமிழ் சீர்மை மொழி, ஒரு ஒழுங்குமுறையை குறிப்பிடக்கூடிய மொழி என்று தமிழினை குறிப்பிடுகின்றார்கள். புரிந்ததா மாணவர்களே? சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளில் அதனுடைய சொற்சிறப்பு என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. உயர்திணை அக்ரிணை என்று இருவகை திணைகளை நாம் அறிகின்றோம். உயர்திணையில் எதிர்ச்சொல்லானது தாழ்திணை என்று அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறக்கூடாது, அது சொல்லில் ஒழுங்குமுறையானது சரிவர இருக்காது என்ற காரணத்தினால் உயர்வல்லாத திணை அக்ரிணை என்று அதற்கு பெயரிட்டனர். அதே போன்றுதான் பாகற்காய், கசப்பு சுவையுடைய காய். அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய், பாகு அல்லாத காய் என்று அதற்கு பெயர் வழங்கினார்கள். இவ்வாறு நம் தமிழ்மொழியானது பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கதாக இருக்கின்றது. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, பல வளங்களை உடையதாக நம்முடைய தமிழ் மொழியானது இருக்கின்றது. என்ன வளங்கள் தமிழில் இருக்கின்றன? ஏராளமான இலக்கிய இலக்கண வளங்கள் நிறைந்தது.
மிகவும் வளமை மிக்க மொழி நம்முடைய தமிழ்மொழி. தொல்காப்பியம், நன்னூல் என்று எடுத்துக்கொள்கின்ற இலக்கண நூல்கள், தொல்காப்பியம், நன்னூல், தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம் என்று ஏராளமான இலக்கண நூல்கள் தமிழில் மிகுந்து காணப்படுகின்றன. அதேபோல் இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய எண்ணிக்கை அளப்பரியது. 8 தொகை 10 பாட்டு என்ற சங்க இலக்கியங்களை கொண்டிருக்கின்றது. அவை 17 மேல்கணக்கு நூல்கள். திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40 என்று 17 கீழ்கணக்கு நூல்கள் போன்ற அறநூல்கள் பலவும் நிறைந்திருக்கின்றது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி உள்ளிட்ட 50 காப்பியங்களையும் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளங்கள் நிறைந்ததாக நம்முடைய தமிழ்மொழியானது இருக்கின்றது. ஏராளமான இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள் தமிழில் எழுதப்பட்டிருக்கின்றன. சங்க இலக்கியங்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள், 5 தொகை நூல்கள், சிற்றிலக்கியங்கள் என்று இலக்கியங்களினுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டு சென்றோம் என்றால் அவை ஏராளமான இலக்கியங்கள் இன்று வரை எழுதப்பட்டு வருகின்றன. இலக்கியங்களானது அந்த அளவிற்கு இலக்கிய இலக்கண வளங்கள் நிறைந்ததாக, வளமை மிக்க மொழியாக நம்முடைய தமிழ் மொழியானது இருக்கின்றது. மாணவர்களே, தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை படிப்பதற்கு நம்முடைய வாழ்நாள் போதாது. படிக்க படிக்க அவை வந்து கொண்டே இருக்கும். ஏராளமான அறக்கருத்துக்களை தங்களுடைய நூல்களில் வழங்கி இருக்கின்றார்கள் நம்முடைய புலவர் பெருமக்கள். மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் அனைத்தையும் தாங்கள் இயற்றிய அறநூல்களில் வழங்கி இருக்கின்றார்கள். எவை நமக்கு நன்மை தரும், எவை தீமை தருவது, எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது, ஒரு மன்னன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும், மக்களினுடைய இல்லற கடமைகள் என்று அனைவருக்கும் தேவையான கருத்துக்களை அடங்கியிருப்பது திருக்குறளானது. அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அனைத்து மொழியை சார்ந்தவர்களுக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுகின்றது. இப்படி பல இலக்கிய இலக்கண வளங்கள் நிறைந்ததாக நம்முடைய தமிழ்மொழியானது இருக்கின்றது. தமிழ்மொழி இலக்கிய இலக்கண வளங்கள் மட்டுமல்லாது சொல்வளமும் மிகுந்ததாக இருக்கின்றது. ஏராளமான சொல்வளங்கள் உடையது நம்முடைய தமிழ்மொழியானது. ஒரு பொருளினுடைய பல நிலைகளுக்கும் வெவ்வேறு விதமான பெயர் சூட்டுவது என்பது நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்பாக இருக்கின்றது. ஒரு பொருளினுடைய பல நிலைகளுக்கும் வெவ்வேறு விதமான பெயர்களை சூட்டுகின்றார்கள். உதாரணத்திற்கு பூவினுடைய நிலைகளை குறிப்பிடுகின்றார்கள். ஒரு பூவானது செடியில் தோன்றுவதிலிருந்து அது உதிரக்கூடியது வரைக்கும் தனித்தனி பெயர்களானது தமிழில் இருக்கின்றது. நாம் பொதுவாக பூ என்று தான் சொல்கின்றோம். அது இதழ்கள் விரியாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் மொட்டு என்று சொல்கின்றோம். அதன் பிறகு அது பூ மலர்ந்துவிட்டது, வாடிய பூ என்று நாம் பொதுவான பெயரில்தான் நாம் சொல்கின்றோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயர்களானது தமிழில் இருக்கின்றது. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் என்று. அரும்பு தன்னுடைய இதழ்கள் அனைத்தையும் குவித்து வைக்கப்பட்டிருக்கூடிய நிலை, பூவினுடைய தோற்ற நிலை. மொட்டு தன்னுடைய இதழ்கள் ஒவ்வொன்றாக விரிய ஆரம்பிக்கக்கூடிய நிலை. முகை அதனுடைய சூழ்கள், மகரந்தங்கள் நீண்டு இருக்கக்கூடிய நிலை. மலர் தன்னுடைய இதழ்கள் ஒவ்வொன்றாக விரிய ஆரம்பிக்கக்கூடிய நிலை. அலர் முழுவதுமாக மலர்ந்த நிலை. வி வாடிய நிலை. செம்மல்
வாடி அந்த செடியிலிருந்து கீழே விழுந்த நிலை. இவ்வாறு பூவினுடைய 7 நிலைகளுக்கும் அது தோன்றுவதிலிருந்து உதிர்வது வரைக்கும் தனித்தனி பெயர்களானது தமிழில் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த அளவிற்கு ஏராளமான சொல் வளங்கள் நிறைந்ததாக நம்முடைய தமிழ் மொழியானது இருக்கின்றது. இதனை பற்றி விரிவாக நீங்கள் 10ஆம் வகுப்பில் காண்பீர்கள். மரங்களினுடைய கிளை பிரிவுகள், ஒவ்வொரு கிளைகளுக்கும் என்னென்ன பெயர்களானது வழங்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் பூக்களினுடைய நிலைகள், மணி வகைகள், கெட்டுப்போன காய்கனி வகைகள், தாவரங்களினுடைய இலைகளினுடைய வகைகள், தானியங்களினுடைய வகைகள், பழத்தோல் வகைகள், இளம்பயிர் வகைகள் என்று 10 வகையான சொல்வளங்களானது கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பெயர்களானது வழங்கப்பட்டு வருகின்றது. ஒரு பொருளினுடைய ஒவ்வொரு நிலைக்குமே தனித்தனி பெயர்கள் என்பது சூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு ஏராளமான சொல்வளங்கள் நிறைந்த ஒரு மொழியாக நம்முடைய தமிழ் மொழியானது இருக்கின்றது. அதேபோன்று ஒரே ஒரு எழுத்து தான் அது ஒரு சொல்லாக இருந்து பொருள் தருவதும் இருக்கின்றது. ஒரே ஒரு எழுத்து. வா ஓர் எழுத்து. வானா வருதல். போ செல்லுதல். தை தைத்தல், தைப்பது. தை மாதம் என்பதையும் குறிக்கும். ஆ பசு. இன்று ஓரெழுத்து ஒரு மொழிகள் தமிழில் இருக்கின்றன. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் தமிழில் இருக்கின்றது. அதேபோன்று ஒரே ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் இருக்கின்றது. ஒரே ஒரு சொல் தான், அந்த ஒரு சொல்லுக்கு பல பொருள்களானது இருக்கின்றன. மா என்ற ஒரே ஒரு சொல், மா என்பது மரம், மாமரம். அதேபோல் விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இது போன்ற பல பொருள்களை தருகின்றது அந்த சொல்லானது. இதே போன்று இன்னும் பல சொற்கள், இந்த ஒன்று மட்டுமல்ல, இதுபோன்று இன்னும் பல சொற்கள் பல பொருளை தருவதும் இருக்கின்றது. ஒரு சொல் பல பொருள்கள் என்பதும் இருக்கின்றது. அதேபோல் பல சொற்கள் சேர்ந்து ஒரே பொருளை தருவதும் இருக்கின்றது. அவிர்தல், அலர்தல், முகிழ்தல் என்பது, இது அனைத்துமே மலர்தல், பூ மலர்வது என்ற பொருளைத்தான் தருகின்றது. இவ்வாறு தமிழினுடைய சொல்வளம் என்பது ஏராளமாக இருக்கின்றன. ஒரு பொருளினுடைய பல நிலைகளுக்கு வெவ்வேறு பெயர்களை சூட்டுகின்றார்கள். அதேபோன்று ஓர் எழுத்து ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் இருக்கின்றது. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் இருக்கின்றது. பல சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை தருவதும் இருக்கின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த மொழியாக நம்முடைய தாய்மொழியானது இருக்கின்றது. மாணவ கண்மணிகளே, புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது வளர்மொழி. வளர்மொழி என்பது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மொழி. காலத்திற்கேற்றவாறு தன்னை மேலும் வளப்படுத்திக் கொள்கின்ற மொழி. அன்றும் என்றும் என்றும் நிலையானதாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மொழி. காலத்திற்கேற்றவாறு தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மொழிதான் நம்முடைய தமிழ் மொழி. நம்முடைய தமிழுக்கு முத்தமிழ் என்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கின்றது. முத்தமிழ் என்பது சரியான பதில் மாணவர்களே. இயல், இசை, நாடகம், இதுதான் முத்தமிழ் என்பது. 3 தமிழாக நம்முடைய தமிழ் மொழி இருக்கின்றது. இயல் உரைநடை, இசை பாடல், நாடகம் நடிப்பு, இந்த 3 வடிவிலும் தமிழானது இருக்கின்றது. இதில் இயற்றமிழ் என்பது நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியது. ஒருவருடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை
பிறருக்கு வெளிப்படுத்தக்கூடியது இயற்றமிழ். இசைத்தமிழ் நம்முடைய உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது. அவர் பாடுகின்ற பாடலை கேட்டு நம்முடைய உள்ளமானது மகிழ்ச்சி அடையும். நாடகத்தமிழ் நம்முடைய உணர்வில் கலந்து வாழ்வினுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டக்கூடியது. இவ்வாறு 3 தமிழாக நம்முடைய தமிழ் மொழியானது இருக்கின்றது. இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயற்றமிழ் என்று வரும் பொழுது நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும். இசைத்தமிழாக வரும் பொழுது நம்முடைய உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது. நாடகத்தமிழாக வரும் பொழுது நம்முடைய உணர்வில் கலந்து நம் வாழ்வினுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டுவதாக அமையும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் என்பது புதிதாக உருவாகி கொண்டே வருகின்றது. தமிழில் காலந்தோறுமே பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்கள் என்பது புதிதாக உருவாகி வருகின்றது. உதாரணமாக துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் இவை எல்லாமே தமிழ் கவிதையினுடைய வடிவங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் மரபு கவிதைகள் என்பது எழுதப்பட்டன. அதன் பிறகு புதுக்கவிதை என்பது தோன்றியது. அதன் பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள் மிக எளிய வடிவில் அவை மாற்றம் செய்யப்பட்டுவிட்டன. இது கவிதைகளினுடைய வடிவங்கள். அதேபோன்று உரைநடையினுடைய வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை இவை அனைத்துமே உரைநடையினுடைய வடிவங்களாக மாற்றமடைகின்றன. தற்பொழுது இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேன்மேலும் தமிழானது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் தமிழுக்கு வளர்மொழி என்று பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். வளர்ந்திருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும், இன்னும் வளரும். காலத்திற்கேற்றவாறு தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியது, காலத்திற்கேற்றவாறு தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடியது, காலத்திற்கேற்றவாறு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழிதான். தமிழுக்கு எத்தகைய சிறப்பு பெயர்? முத்தமிழ் என்பது. முத்தமிழ் என்பது என்ன? இயல், இசை, நாடகம். தமிழ் கவிதை வடிவங்கள் எவை? துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். உரைநடை வடிவங்கள் கட்டுரை, புதினம், சிறுகதை. புரிந்ததா மாணவர்களே? நாம் முந்தைய பகுதியில் பார்க்கும் பொழுது சொல்வளம் பற்றி பார்த்தோம். ஏராளமான சொல்வளங்களை உடையது என்று. அதில் தாவரங்களினுடைய இலைப்பெயர்கள், எல்லா தாவரங்களுக்கும் நாம் அதனுடைய இலைகளுக்கு பொதுவான பெயர் தான் நாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம், இலைகள் என்பது. ஆனால் அவற்றிற்கு வெவ்வேறு பெயர்கள். இலை என்பது ஆலமரம், அரசமரம், மாமரம், பலாமரம், வாழை இவற்றினுடைய இலைகளுக்குத்தான் இலை என்பது. அகத்தி, பசலை, முருங்கை இவற்றிற்கு கீரை, அவற்றினுடைய இலைகளுக்கு கீரை என்று பெயர். அதேபோல் அருகு, கோரை இவற்றிற்கு புல் என்று பெயர். நெல், வரகு இவற்றினுடைய இலைகளுக்கு தாழ், வரகு என்றால் கேழ்வரகு, தாழ் என்று பெயர். மல்லி அதனுடைய இலைக்கு தழை. சப்பாத்தி கள்ளி, தாழை இவற்றினுடைய இலைகளுக்கு மடல் என்று பெயர். கரும்பு, நாணல் இவற்றினுடைய இலைகளுக்கு தோகை என்று பெயர். பனை, தென்னை இவற்றினுடைய இலைகளுக்கு ஓலை என்று பெயர். கமுகு, பாக்குமரம் இவற்றினுடைய இலைகளுக்கு கூந்தல் என்று பெயர். இப்பொழுது புரிந்ததா மாணவர்களே? நாம் இதற்கு முன்பு வரைக்கும் எல்லா விதமான தாவரங்களினுடைய இலைகளுக்கும் பொதுவான பெயரை தான் வைத்து அழைத்து வந்தோம். ஆனால் இப்பொழுது ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பெயர்களானது, அதனுடைய மென்மை தன்மை, கடினத்தன்மை, மிருதுவான தன்மை, இதனுடைய அடிப்படையில் பல பெயர்கள் என்பது அவற்றிற்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இதை இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோம். இதனை இனி நம்முடைய வாழ்வில் நாம் பயன்படுத்துவோம். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, சீர்மை மொழி, வளமை மொழி, வளர்மொழி என்று பார்த்தோம்.
இவற்றிற்கு இணையாக புதுமை மொழியாகவும் நம்முடைய தமிழ் மொழியானது இருக்கின்றது. பல புதிய செய்திகளையும் தமிழில் உருவாக்கி கொண்டே வருகின்றது. இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் என்பது உருவாகி கொண்டே இருக்கின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை இது போன்ற சொற்களை நாம் எடுத்துக்காட்டாக இதற்கு கூறலாம். இது இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய கணினித்துறை சார்ந்திருக்கக்கூடிய சொற்கள். ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய சொற்களை நாம் தமிழில் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதேபோல் சமூக ஊடகங்களாக இருக்கக்கூடியவை செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி இவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக நம்முடைய தமிழ் மொழியானது இருக்கின்றது. இந்த உலகில் எழுத்து வடிவம் பெறாத பல மொழிகள் என்பது இருக்கின்றன. பல மொழிகளானது பேச்சு வடிவில் மட்டும்தான் இருக்கின்றது. எழுத்து நிலை என்பதற்கு வராத பல மொழிகள் என்பது இருக்கின்றன. இந்த நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துகள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றது. தமிழினுடைய வரிவடிவங்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கத்திலும் பயன்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றது. மொழியை நாம் கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களினுடைய அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மொழியை நாம் கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களினுடைய அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. இருந்தாலும் அவை கணினி மொழிக்கும் ஏற்றதாக நுட்பமான வடிவத்தை பெற்றிருக்கின்றது. தொல்காப்பியம், நன்னூல் என்பவை படிப்பதற்காக எழுதப்பட்டவை. இருந்தாலும் கணினி மொழிக்கும் ஏற்றதாக நுண்ணிய வடிவத்தை அவை பெற்றிருக்கின்றன. மூத்த மொழியான நம்முடைய தமிழ்மொழி கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு புதுமை மிக்க மொழியாகவும் இருக்கின்றது. காலத்தால் மூத்த மொழி என்று சொல்கின்றோம். இருந்தாலும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய கணினிக்கும் இணையத்திற்கும் பயன்படக்கூடிய வகையில் புதுமை மிக்க மொழியாகவும் நம்முடைய தமிழ் மொழி தோன்றுகின்றது. இவ்வளவு சிறப்பு மிக்க மொழியை நாம் கற்கின்றோம் என்று நினைக்கும் பொழுதே நமக்கு பெருமையாக இருக்கின்றது. பெருமையாக இருக்கின்றதா இல்லையா மாணவர்களே? தமிழ் மொழியினுடைய வளமைக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது என்பது நம் ஒவ்வொருவரினுடைய கடமைதானே. நம் மொழியினுடைய வளமைக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் நாம் பங்காற்ற வேண்டும். நம்முடைய பங்களிப்பினை நாம் அதற்கு தர வேண்டும். நம் மொழியை மேலும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். இன்றைய காலத்திற்கும் ஏற்ற மொழியாக காலத்திற்கேற்றவாறு தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றதாக நம்முடைய தமிழ் மொழியானது இருக்கின்றது. மாணவ கண்மணிகளே, இன்றும் மட்டுமல்ல, இன்றும் என்றும் என்றென்றும் நிலை பெற்று நிற்கக்கூடிய ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. இல்லை என்றால் தொல்காப்பியமும் நன்னூலும் எந்த காலத்தில் எழுதப்பட்டவை? அவை இன்று இருக்கக்கூடிய கணினி மொழிக்கும் ஏற்றதாக நுட்பமான வடிவத்தை பெற்றிருக்கின்றதல்லவா? அப்போ அது எழுதப்படும் பொழுதே எதிர்காலத்தில் இது போன்ற நிலைகள் இருக்கலாம் என்ற சிந்தனையில் தானே அவை எழுதப்பட்டிருக்கின்றன. அப்போ எந்த காலத்திற்கும் ஏற்ற மொழியாக இருக்கக்கூடிய ஒரே மொழி என்றால் அது எதுதான் மாணவர்களே? நம்முடைய தமிழ் மொழிதான். புரிந்து கொண்டீர்களா தமிழ் மொழியினுடைய சிறப்பினை? அத்தகைய சிறப்புமிக்க மொழியை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய தாய்மொழியாக இருக்கின்றது என்று நினைக்கும் பொழுதே நமக்குள் ஒரு பெருமை, ஒரு கர்வம். அத்தகைய மொழிக்கு நாம் என்ன கடமை செய்யப் போகின்றோம்? அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்க வேண்டும். நம்மால் இயன்ற அளவிற்கு மொழியினுடைய வளர்ச்சிக்கு நாம் பாடுபடுவோம். அம்மொழியினை மேலும் மேம்படைய செய்வோம். நன்றி. அடுத்து நாம் காண்பது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் சொற்களை பற்றி கொடுத்திருக்கின்றார்கள். வேளாண்மை
மேலாண்மை என்ற சொல்லானது கலித்தொகையிலும் திருக்குறளிலும் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன. உழவர் உழவர் என்ற சொல் நற்றிணையில் பயன்படுத்தப்படுகின்றது. பாம்பு குறுந்தொகை. வெள்ளம் பதிற்றுப்பத்து. முதலை குறுந்தொகை. கோடை அகநானூறு. உலகம் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம் என்பதில் திருமுருகாற்றுப்படை. மருந்து அகநானூறு திருக்குறள். ஊர் தொல்காப்பியம் அகத்திணையில். அன்பு தொல்காப்பியம் களவியலில் திருக்குறளிலும். உயிர் தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம் திருக்குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியத்தில் கற்பியல் திருக்குறள். மீன் குறுந்தொகை. புகழ் தொல்காப்பியத்தில் வேற்றுமையியல். அரசு திருக்குறள். செய் குறுந்தொகை. செல் தொல்காப்பியம் புறத்திணையில். பார் பெரும்பானாற்றுப்படை. ஒளி தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம். முடி தொல்காப்பியத்தில் வினையியல். இந்த சொற்கள் எல்லாமே, இந்த 20 சொற்களுமே 2000 ஆண்டுகளாகவே வழக்கில் இருக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. வேளாண்மை, உழவர், பாம்பு, வெள்ளம், முதலை, கோடை, உலகம், மருந்து, ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, மீன், புகழ், அரசு, செய், செல், பார், ஒளி, முடி என்ற இந்த சொற்கள் எல்லாமே 2000 ஆண்டுகளாகவே வழக்கில் இருக்கின்றன. அந்த அளவிற்கு சொல்வளம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய மொழி நம்முடைய தமிழ் மொழி. புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் தமிழ் மொழியானது எத்தகைய சீர்மை மிக்க மொழியாக இருக்கின்றது, பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கதாக நம்முடைய தமிழ்மொழி இருந்தது என்பதை பற்றி கண்டுணர்ந்தோம். ஏராளமான இலக்கிய இலக்கண வளங்கள் நிறைந்ததாகவும் தமிழ் மொழியானது காணப்படுகின்றது. அதனுடைய சொல்வளம் ஒரு பொருளினுடைய பல நிலைகளுக்கு வெவ்வேறு பெயர்கள் என்பதை சூட்டுவது, ஓரெழுத்தே ஒரு சொல்லாகி நிற்பது, ஒரு சொல் பல பொருளை குறிப்பது, பல சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை தருவது என்று அதனுடைய சொல் வளத்தை பார்த்தோம். காலத்திற்கேற்றவாறு பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக தமிழில் உருவாகி கொண்டே இருக்கின்றது. இன்றைய காலத்திற்கும் ஏற்றவாறு தமிழ் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை பற்றியும் கண்டுணர்ந்தோம். இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் என்பது உருவாகி கொண்டே இருக்கின்றன. சமூக ஊடகங்களிலும் பயன்படக்கூடிய மொழியாக தமிழ் மொழியானது விளங்குகின்றது. கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தக்கூடிய வகையில் புதுமொழியாகவும் தமிழானது திகழ்கின்றது. 2000 ஆண்டுகளாகவே வழக்கில் இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்களை பற்றியும் நாம் கண்டுணர்ந்தோம். அந்தளவிற்கு காலத்திற்கேற்றவாறு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மொழியாக நம்முடைய தமிழ்மொழி இருக்கின்றது. மாணவர்களே, தமிழினுடைய சிறப்பினை பற்றி இப்பொழுது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதனை மேன்மேலும் சிறப்படைய செய்வது நம்முடைய கடமை. புரிந்ததா? அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 10 மற்றும் 11. பக்கம் எண் 10 வளமை மொழி என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 11 தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 14. பக்கம் எண் 14 சிறுவினா 1. அக்ரிணை, பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது என்ற வினா. அந்த வினாவிற்குரிய விடை உங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 9 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? அதில் சீர்மை மொழி. சீர்மை மொழி என்பதில் 2வது பத்தி. உயர்திணை, அக்ரிணை என 2 வகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை, அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர்.
பாகற்காய் கசப்புச் சுவை உடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என விளங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் எழுத வேண்டும். இதனை ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். அன்றைய வீட்டு பாடத்தினை அன்றே செய்து முடிப்பது நன்று. மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.